நம்பியூர் கிராமம் ஜின் விடுபட்ட பிறகு. ஜின் விடுபட்ட அந்த இரவு வரை நம்பியூர் கிராமம் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த விடுதலையின் பின்னர் கிராமம் மரண அமைதியால் சூழப்பட்டது. மாலை சூரியன் மறையும் போது வீடுகளின் விளக்குகள் தானாக அணைந்துவிடத் தொடங்கின. இரவுகளில் குழந்தைகள் மாயமாகிவிட்டதாக கிராம மக்கள் அலறினர். நாய்கள் தொடர்ந்து வானத்தை நோக்கி அலறின. அச்சமூட்டும் உண்மை ஒன்று தெளிவாக இருந்தது. இந்த கிராமத்தில் ஏதோ பயங்கர சக்தி சுட்டிக் கொண்டிருந்தது. யூசுப் நம்பியூரில் நடக்கும் மர்ம சம்பவங்கள் பற்றி கேள்விப்பட்ட யூசுப் தனது குடும்ப பெரியவர்களிடம் விசாரித்தான். அப்பாஸ் எப்படி திடீரென இருந்தான்? கிணற்றின் இடிபாடு ஏன் நடந்தது? கிராம மக்கள் ஏன் அச்சத்தில் வாழ்கிறார்கள்? இந்த கேள்விகள் அனைத்தும் அவனை ஒவ்வொரு நொடியும் துன்புறுத்தின. ஒரு நாள், என் அண்ணாவின் மரணம் சாதாரணம் அல்ல, அதன் பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று யூசுப்பிற்கு தோன்றியது. அவன் தனது நண்பர்கள் ஃபைசல் மற்றும் தாஹிர் ஆகியோருடன் இணைந்து இரவு பகலாக அப்பாஸின் மரணத்தில் இருக்கும் மர்மத்தை ஆராயத் தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த அமானுஷ்ய விஷயம் தெரிய வந்தது. ஆம், ஜின் விடுபட்டது நம்பியூரில் மட்டுமல்ல, அதன் தாக்கம் அருகிலுள்ள கிராமங்களுக்கும் பரவத் தொடங்கியது. இதை அறிந்த மூவரும் ஒவ்வொரு கிராமமாக சென்று ஆய்வு செய்யத் தொடங்கினார்கள். கொன்னமடையில் சில மக்கள் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்களின் உடல்களில் இரத்தம் எல்லாம் உறிஞ்சப்பட்டதைப் போல சுருங்கி இருந்தன. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் திடீரென தடயமின்றி மாயமானார்கள். கதரை என்ற கிராமத்தில் இரவு நேரங்களில் மக்கள் ஒரு கருப்பு நிற அமானுஷ்யமான உருவம் ஒன்று வீடுகளுக்கிடையே நகர்வதை பார்த்தார்கள். அது அருகில் சென்றவர்களை மனதளவில் குழப்பி பைத்தியமாக்கிவிட்டது. அடுத்தது குப்பிபாளையம் கிராமம். இங்கு திடீரென்று ஏற்படும் ஒரு அமானுஷ்ய காற்று மக்களின் உடம்பில் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தி சென்றது. மக்கள் மரணத்தின் எல்லைக்கு சென்று விட்டனர். அடுத்தது சொக்கனூர் கிராமம். இங்குள்ள சிலர் இரவெல்லாம் சித்த பிரம்மை பிடித்தது போல் தன்னைத்தானே சித்தரவதை செய்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டது போல இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்களின் உடலில் தற்காப்பு காயங்களும் இருந்தன. இதை பார்த்த மூவரும் ஊருக்குள் என்ன அமானுஷ்யம் பரவிக் கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டு நின்றனர். ஆம், ஜின் மெதுவாக பரவிக் கொண்டிருந்தது. பின்பு என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள மூவரும் ஊரில் உள்ள ஒரு பழைய மௌலவியை சந்திக்க சென்றனர். மௌலவியின் எச்சரிக்கை. யூசுப், ஃபைசல், தாஹிர் ஆகியோர் கிராமங்களுக்கு சென்று மர்மங்களை கவனித்தனர். அதன்பின் ஒரு வயதான மௌலவியை சந்தித்தனர். மௌலவி இடமூரில் நடக்கும் விஷயங்களை பற்றி கூறினார்கள். மௌலவி கண்களை மூடி ஜபம் செய்து கொண்டார். பின்னர் சொன்னார், நீங்கள் செய்யும் வேலை ஆபத்தானது. அந்த ஒன்று விடுபட்டு விட்டது. யூசுப் கேள்வி கேட்டான். நீங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள்? அது என்ன என்று கேட்டான். மௌலவி மெதுவாக சொன்னார், உன் அண்ணன் விடுதலை செய்திருப்பது ஒரு ஜின்னை. இது சாதாரண ஜின் அல்ல, இது மல்லூம் ஜின். மல்லூம் ஜின்? ஃபைசல் வியப்புடன் கேட்டான். மௌலவி விளக்கினார். மல்லூம் ஜின் என்பது துரோகத்தால் கொல்லப்பட்டவர்கள். அவர்களின் ஆவி துன்பத்தால் ஜினாக மாறுகிறது. அவர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் வரை எந்த விதத்திலும் நின்றுவிட மாட்டார்கள். யூசுப் அதிர்ச்சி அடைந்தான். அப்பாஸ் தான் ஜினை விடுதலையாக்கினான். இதை எப்படி தடுக்கலாம் என்று மௌலவியிடம் கேட்டான். மௌலவி தீவிரமாக சொன்னார், இதை நிறுத்த வழி ஒன்று இருக்கிறது. ஆனால் மௌலவி பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் வானம் திடீரென கருமையாகியது. ஒரு சூறாவளி போல் காற்று வீசியது. மௌலவி பயந்த குரலில் கூவினார், தாமதமாகிவிட்டது, இது நம்மை தெரிந்து கொண்டு விட்டது. அந்த நொடி வானத்திலிருந்து கரும் நிழல் ஒன்று விழுந்தது. ஜின் நேராக அவர்களை நோக்கி வந்தது.